என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கட்டங்கள் பற்றி பார்க்க போகிறோம். 12 கட்டங்கள் இருக்கு இல்லைங்களா? ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ 12 கட்டம் போட்டுக்கோங்க. கட்டத்தோட முதல் லக்னம் அப்படின்னு சொல்லுவாங்க. 2வது ஸ்தானம் தனவரவு, குடும்பம், வாக்குஸ்தானம் இதெல்லாமே 2ஆம் இடத்தை குறிக்கும். 3வது இடம் பார்த்தீங்க அப்படின்னா தைரியம், வீரியம், உடன்பிறப்பு. அதாவது உடன்பிறப்பு அப்படின்னா இளைய சகோதரர்களை மட்டும் குறிக்கும். 4வது இடம் படிப்பு, மனம், மனசு சார்ந்த பிரச்சனைகள், உடல் சுகம், தாய் எப்படி இருப்பாங்க, தாய் நல்ல பணக்காரங்களா இருப்பாங்களா, தாயோட அன்பு கிடைக்குமா அப்படின்றது எல்லாமே 4ஆம் இடம். அசையும் அசையா சொத்துக்கள் பற்றி பேசுவது எல்லாமே 4ஆம் இடம் தான் வரும் நமக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 5ஆம் இடம். 5ஆம் இடம் குழந்தைகள் பரம்பரை பற்றி பேசுகிறது, குலதெய்வம் பற்றி பேசுகிறது, அப்புறம் கேம்பிளிங் பற்றி பேசுகிறது, ஷேர் மார்க்கெட்டு, சீட்டு, ரேஸ், அதாவது உழைக்காத பணம் எல்லாத்தையுமே பற்றி பேசுகிறது 5ஆம் இடம். ஸோ குழந்தைகள் பரம்பரை சார்ந்த சொத்துக்கள் வருமா வராதா அப்படின்றத பற்றி பேசுகிறது, குலதெய்வத்தோட அருள் இருக்கா இல்லையா அப்படின்றத பேசுகிறது. அதே மாதிரி உழைக்காத பணம் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஷேர் மார்க்கெட்டு, ரேஸு, சீட்டு இதெல்லாமே 5ஆம் இடம் குறிக்கும். அப்புறம் 6வது இடம் ருண ரோக சத்ரு அப்படின்பாங்க. ருண ரோக சத்ரு அப்படின்பாங்க. ருணம் அப்படின்னா கடன், ரோகம் அப்படின்னா நோய், சத்ரு அப்படின்னா எதிரின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளோட 6ஆம் இடத்தை பார்த்து தான் நமக்கு என்ன ப்ராப்ளம் வரும், சுக்கரன் சம்மந்தமாக இருந்தது அப்படின்னா என்ன பிரச்சனை வரும், செவ்வாய் சம்மந்தமாக இருந்துச்சுன்னா என்ன பிரச்சனை வரும். செவ்வாய் சம்மந்தமாக இருந்துச்சுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஏதாவது அறுவை சிகிச்சை வருமா, அதுக்கு மேலே கோச்சார ராகு போகும்போது கண்டிப்பாக ஏதாவது ஒன்று பண்ணிட்டு தான் போவார். ஸோ கீழே விழுவோம், இல்லைனா ஏதாவது ரத்தம் காயம் பட்டே தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி இதெல்லாமே பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்தை பேஸ் பண்ணி தான் வரும். நல்லா நோட் பண்ணி பாருங்கள். உங்களோட செவ்வாய் மேலே கோச்சார ராகு போகும்போது கண்டிப்பாக ஒரு வெட்டுக்காயம் இருந்தே ஆகும், அது மாற்று கருத்தே கிடையாது. அதுக்கு என்ன ஒரு சின்ன பரிகாரம் அப்படின்னா, நம்மளோட கோச்சார ராகு போகும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, சிம்பிளாக போய் ஒரு பிளட் டொனேட் பண்ணிட்டு வந்துருங்க. ஸோ அதுலேருந்து நம்ம தப்பிச்சிடலாம். ஆனால் வலி இல்லாமல் தப்பிச்சிடலாம். அதுக்கு செவ்வாயோட தேவை ரத்தம் வெளியே போகணும். மேலே ராகு போகிறாரு, ஏதாவது கத்தி ஏதாவது வச்சு வெளியே எடுக்கணும். பட் நம்ம என்ன பண்ணணும், நம்மளாவே ப்ரிகாஷனாக போயிட்டு ஒரு பிளட் டொனேட் பண்ணிட்டு வந்துடுங்க. ஸோ செவ்வாய்க்கான காரகத்துவம் குறைஞ்சிரும், நமக்கு ஒரு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி ஒரு டெண்டன்சி வந்துடும். ஸோ 6ஆம் இடம் ருண ரோக சத்ரு, கடன், நோய், எதிரியை பற்றி பேசணும் அப்படின்னா அது 6ஆம் இடத்தை பற்றி தான் பேச முடியும். அடுத்து 7வது இடம் மனைவி பற்றி பேசலாம், கலஸ்திர ஸ்தானம் பற்றி பேசலாம். அதாவது நீங்கள் சமூகத்தில் எப்படி பார்க்குறீங்க, உங்களை சமூகம் எப்படி பார்க்குது அப்படின்ற இதை பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட 7ஆம் இடத்தை பார்த்தா கிளியராக தெரிஞ்சிடும். ஸோ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம் 7ஆம் இடம்ன்றது மாரகஸ்தானம் அப்படின்றது, அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து 8ஆம் இடம். 8ஆம் இடம்ன்றது ஆயுள் ஸ்தானம் அப்படின்போம். ஸோ எதிர்பாராத திடீர் பண வரவெல்லாம் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடம் தான் சொல்லுவாங்க. அதாவது அடுத்தவங்களோட பணம் நமக்கு கிடச்சிருச்சுப்பா அப்படின்ற சொல்றது 8ஆம் இடத்தை தான் சொல்லுவாங்க. சிலவங்களுக்குலாம் 8ஆம் இடம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வலுத்து இருக்கும். அப்பா ஆயுள் ஸ்தானம் சூப்பராக இருக்குப்பா, நல்லா வலுத்து இருக்குன்னா அப்போ என்ன அர்த்தம், அவனை நல்லா வச்சு செய்ய போகுதுன்னு அர்த்தம். அதாவது பிரச்சனையாக இருந்தாலும் நிறையா கொடுக்கும், சந்தோஷமாக இருந்தாலும் நிறையா கொடுக்கும். சந்தோஷம் கொடுக்குதா இல்லையான்றது நம்ம கெஸ் பண்ணி கொடுத்துடலாம், நம்மளோட ஆஸ்ட்ராலஜர் பேஸ் பண்ணி கொடுத்துடலாம். அதே மாதிரி பிரச்சனையும் அதிகமாக அவங்களுக்கு வரப்போகுது. ஆயுள் ஸ்தானம் அதிகமாக இருந்தால் நல்லா அனுபவிச்சு சாகுறானா இல்லை நல்லா பிரச்சனையை வச்சு சாகுறான்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம் சூப்பர்னா யோசிச்சுக்கோங்க, நம்ம எவ்வளோ தூரம் எவ்வளோ நாள் உயிர் வாழ போகிறோம், எவ்வளோ நாள் கஷ்டப்பட போகிறோன்றது நம்ம தான் கெஸ் பண்ணி நம்மளோட கட்டத்தை வச்சு பேஸ் பண்ணி நம்ம பார்க்கணும். அடுத்து 9 பார்த்தீங்க அப்படின்னா அப்பா அப்படின்ற ஸ்தானம் வரும், கௌரவம் ஸ்தானம் வரும். வெளிநாட்டு போகிறதுக்கு நம்மளோட 9வது ஸ்தானம் கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது பின்னாடி கிளாஸில் எப்படி பார்க்கணும் அப்படின்றத நம்ம சொல்லி கொடுக்குறோம். நல்லா கவுண்ட் பண்ணி பாருங்களேன். 7ஆம் இடம் சொல்லியிருக்கோமா, ஸோ 7ஆம் இடத்துலேருந்து எண்ணி பார்த்தோம் அப்படின்னா 9ஆம் இடம் வரும். ஸோ 7ஆம் இடம்ன்றது நம்மளோட கலத்திர ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 7, 8, 9 9ஆம் இடம் வருதா. ஸோ 9ஆம் இடம் யாருன்னா கலத்திரத்தோட கலத்திரத்தோட அப்பா. அப்படின்னா நமக்கு யார் வருவாங்கன்னா மாமனார் வருவாங்க. ஸோ கலத்திரத்தோட அப்பா ஸ்தானம் எப்படி பார்க்கணுன்னாலும் இதே 9வது ஸ்தானம் தான் வச்சு நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 10வது ஸ்தானம் தொழில் ஸ்தானம். அதாவது 7வது இடத்துக்கு 4வது இடமா வரும் இல்லைங்களா. ஸோ ஜென்ரலாக தொழில் ஸ்தானன்றது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். 10னா தொழில் ஸ்தானம் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 7லேருந்து எண்ணுங்க. 7னா நம்மளோட கலத்திரம். எய்தர் நம்ம பாயாக இருந்தால் நம்மளோட மனைவியாக இருப்பாங்க, இல்லை நம்ம கேர்ளாக இருந்தால் நம்மளோட ஹஸ்பண்டாக இருப்பாங்க. 7லேருந்து 1, 2, 3, 4ன்னு எழுதுனா அது 4வது இடமா வந்துடும். கரெக்டாக. ஸோ 4வது இடமா வரும்போது அது மாமியார் ஸ்தானமாக வந்துடும். ஸோ நம்மளோட கட்டத்தை பேஸ் பண்ணியே நம்மளோட மாமியார் எப்படி இருப்பாங்க, நம்மளோட மாமனார் எப்படி இருப்பாங்க அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இந்த கட்டத்தை வச்சு.
அடுத்து 11வது இடம் லாபஸ்தானம். நல்லா யோசிச்சுக்கோங்க, நல்லா பார்த்துக்கோங்க. சரலக்னமாக இருந்தால் அவங்க தான் வந்து பாதகஸ்தானமாக வருவாங்க. 11ஆம் இடம் லாபஸ்தானம் மட்டும் இல்லை, நம்மளோட மூத்த சகோதரர்களை பற்றி பேசணுன்னாலும் நம்மளோட 11வது இடத்தை பற்றி தான் நம்ம பேசுவோம். அடுத்து 12வது இடம் விரயஸ்தானம் அப்படின்பாங்க. அதாவது விரயஸ்தானம் அப்படின்னா அயன சயன போகம் அப்படின்பாங்க. ஸோ அயனம் அப்படின்னா நம்மளோட டிராவலிங் பயணத்தை பற்றி பேசுறது, சயனம்னா நம்மளோட தூக்கத்தை பற்றி பேசுறது, போகம் அப்படின்னா சந்தோஷத்தை பற்றி, அதாவது நம்ம இந்த உலகத்தில் அனுபவிக்கக்கூடிய சந்தோஷத்தை பற்றி பேசுறது. 12ல் பாவி இருந்தால் அயன சயன போகம் குறைவு அப்படின்னு சொல்லுவாங்க மூல நூல்களில். அதுவும் உண்மைதான். 75% வந்து உண்மைதான் அதில். ஸோ 12ல் கேது இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா தூங்கவே மாட்டாங்க, எப்படி படுத்தாலும் தூக்கமே வராது, கையில் காசே சேராது, ஆன்மீக ரீதியாக அலைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. எதுக்கு ட்ராவல் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியாமலே சில நேரங்களில் ட்ராவல் பண்ணக்கூடிய காலகட்டம்லாம் உண்டு 12ல் கேது இருக்கவங்க. அப்புறம் 12ல் கேது இருந்தால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, லைக் இறந்தவங்க அடிக்கடி கனவுல வருவாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் வந்து 12ல் கேது இருக்கவங்களுக்கு நடக்கும். 12ல் கேது இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜீவ வழிபாடு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதாவது சித்தர்களை வணங்குறது அதெல்லாம் வந்து வணங்குனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். சின்ன சொல்யூஷன், அதாவது 12ல் கேது இருக்குந்தா, கேது இருந்தாலும் சரி சனி இருந்தாலும் சரி சித்தர்கள் வழிபாடு அவங்களுக்கு நல்லது கொடுக்கும் அப்படின்றது ஒரு மூலநூல்களும் இருக்குது, நிதர்சனமான உண்மையும் கூட. நான் நிறைய பேர்த்துக்கு நான் சொல்லியிருக்கேன், அவங்க நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இங்கே தான் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ 12 இடத்த எழுதிக்கோங்க. உங்களுக்கு எப்படி புரியுதோ அந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. இப்போ ஜென்ரலாக ஒரு சின்ன கான்செப்ட் மாதிரி பார்க்கலாம். 5ஆம் இடம் வந்து நம்ம பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லியிருக்கோமா. ஸோ பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னா தாத்தா இருப்பாங்க, பாட்டி இருப்பாங்க, மூதாதையங்கள் என்னென்னலாம் பண்ணி வச்சுருக்காங்க, அவங்களால நமக்கு என்ன நல்லது நடக்க போகுது, இல்லை அவங்க பண்ண பாவத்தினால நமக்கு என்ன வரப்போகுதுன்றதை குறிக்கிறது 5ஆம் இடம். அதே மாதிரி 9வது ஸ்தானம் பார்த்தீங்கன்னா பாக்யஸ்தானம் அப்படின்னு சொல்லியிருக்கோமா. ஸோ இந்த ஜென்மத்தில் நீ என்ன அனுபவிக்க போகிற அப்படின்றது 5 1ன்றது நம்ம லக்னம், 1 5 9 வருதுங்களா. 5ன்றது மூதாதையர்கள், 9ன்றது பாக்கியஸ்தானம். ஸோ இந்த லக்னமாகிய நான் இந்த ஜீவனத்தில் பிறந்திருக்கேன், என்னோட பூர்வ புண்ணிய காரணத்தினால 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகத்தால் நான் இந்த ஜென்மத்தில் இந்த விஷயங்கள் அனுபவிக்க போகிறேன். ஸோ அதனால தான் முழு சுபர் அப்படின்றது என்னன்னு சொல்லுவாங்கன்னா 1 5 9ன்னு சொல்லுவாங்க. லக்னத்தை பேஸ் பண்ணி 1 5 9ன்னு சொல்லுவாங்க. இந்த 3 கட்டத்திலுமே நல்ல கிரகங்கள் இருந்ததுன்னா நம்மள மாதிரி ஒரு சூப்பரான லைஃப் யாருனாலே லீட் பண்ண முடியாது. பட் எல்லாத்துக்கும் அது அப்படி அமைகிறது கிடையாது. ஸோ இது வந்து மூல நூல்களை சொல்லக்கூடிய கான்செப்ட், இது கண்டிப்பாக அப்ளை ஆகுது. இப்போ வரையுமே டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜி எடுத்தாலும் சரி, இல்லை கர்மா ஜோதிடம் சொல்லிட்டு நீங்கள் தனியாக ஒரு கேட்டகரி இருக்குது, நீங்கள் அதில் எடுத்து படித்தாலும் சரி, இது கண்டிப்பாக அப்ளை ஆகுது. ஸோ 1 5 9ன்றது பூர்வ புண்ணிய ஸ்தானங்கள், லக்னத்திற்கு முழு சுபர் இவங்க அப்படின்றது நமக்கு கிளியர் கட்டாக தெரிஞ்சிருது. ஓகே, அடுத்த ஒரு சின்ன கான்செப்ட்டு. இப்போ நம்மளோட 9ஆம் கட்டம் லக்னத்தில் 9ஆம் கட்டம் எடுத்துக்கோங்க. 9ஆம் கட்டத்துலேருந்து 9 1 வச்சுக்கோங்க. 9 10 11 12 1 நம்மளோட லக்னம் வந்துருங்களா 5ஆம் இடம். ஸோ 5ஆம் இடம்ன்றது 9ஆம் இடத்துக்கு 5ஆம் இடம்ன்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அப்பா ஸ்தானம். ஸோ அவருக்கு அது பூர்வ புண்ணியஸ்தானம். 9ஆம் இடம்ன்றது அப்பா ஸ்தானம். அங்கேருந்து நீங்கள் கவுண்ட் பண்ணீங்க அப்படின்னா லக்னம் வந்துடும் 5வது இடமா. அப்போ 5ஆம் இடம்ன்றது அப்பாவுக்கு அது பூர்வ புண்ணியஸ்தானமாக வந்துருமா. ஸோ இது ஒரு சின்ன கான்செப்ட். அப்போ நம்மளோட குழந்தைங்களோட ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா என்ன ஆகும்னா 5ஆம் இடம் ஆகுங்களா. நம்மளோட குழந்தைங்களை பற்றி பேசணும்னா 5ஆம் இடம் தான். ஸோ நமக்கு எத்தனை குழந்தைங்க இருக்குது, குழந்தைங்க சீக்கிரமாக பிறக்குமா, குழந்தைங்க நல்லபடியாக பிறந்தாலும் நல்லா படிக்குமா, சொல் பேச்சு கேட்குமா, இதெல்லாமே வந்து 5ஆம் இடம் கால்குலேஷனில் போயிருங்களா. ஸோ அது மாதிரி அந்த 5ஆம் இடம் நம்ம லக்னத்தில் நம்மளோட சார்ட்டில் எடுத்துகிட்டு அதில் 5ஆம் இடமான பூர்வ புண்ணியத்துலேருந்து கவுண்ட் பண்ணுங்களேன். 5 வந்து 1 கால்குலேட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 9ஆம் இடம் வந்துருங்களா. ஸோ 9ஆம் இடம் இது யார், நம்ம குழந்தைங்களோட பூர்வ புண்ணியஸ்தானம். புரியுதுங்களா. இப்போ ஸோ 1 5 9ன்றது 1க்கு 1 இன்டர்லிங்காக இருக்கும். இங்கே தான் நம்ம வந்து ஜென்ம அணுஜென்ம திரிஜென்மம் அப்படின்ற கான்செப்ட் நம்ம ஆல்ரெடி பேசியிருப்போம். அதாவது நான், எனது மகன், எனது தந்தை 3தோட பரம்பரைகளையும் ஒரு சேர ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து நிப்பாட்டுறது இந்த 1 5 9 கான்செப்ட். அதாவது 1 5 9 ஜென்ம அணுஜென்ம திரிஜென்மம்ன்ற ஒரு கான்செப்ட் ஆல்ரெடி நம்ம பேசி இருந்திருப்போம். அதாவது நான், எனது மகன் போட்டுக்கலாம், இல்லை எனது தாத்தாவும் போட்டுக்கலாம். ரெண்டுத்துக்கும் வந்து அந்த அணுஜென்மம் வரும். திரிஜென்மன்றது தந்தைன்ற கான்செப்ட். ஸோ பரம்பரை ரீதியாக நம்மளால ஈஸியாக கால்குலேட் பண்ணி பார்க்க முடியும். ஒருத்தரோட பரம்பரை வியாதி நமக்கு வருதா இல்லை வரலையா, பரம்பரை மூலியமாக நமக்கு என்ன நல்லது நடக்க போகுது, பரம்பரை மூலியமாக நமக்கு என்ன கெட்டது நடக்க போகுதுன்றதை பேஸ் பண்ணி இந்த கான்செப்ட் கொண்டு வர்றது தான் 1 5 9 அப்படின்றது.
ஸோ இந்த 1, 5, 9 கால்குலேட் பண்ணி கரெக்டாக அந்த நட்சத்திரங்கள்லாம் நம்ம எடுத்து பார்க்குறப்ப, உங்கள் டோட்டலாக நம்மளோட ஃபேமிலியில் இந்த நட்சத்திரத்தில் தான் வருவாங்கன்றத முதற்கொண்டு நம்மளால ஈஸியாக சொல்ல முடியும். ஸோ 2வது இந்த ஜென்மத்தில் நமக்கு இந்த ஜென்மத்தில் இந்த நட்சத்திரத்தில் தான் குழந்தை பிறப்பாங்க, இல்லை செவ்வாயோட நட்சத்திரத்தில் தான் குழந்தை பிறப்பாங்க, இல்லை கேதுவோட நட்சத்திரத்தில் தான் குழந்தை பிறப்பாங்கன்றதையும் நம்மளால் கிளியர் கட்டாக சொல்ல முடியும். ஸோ இது வந்து நம்ம எப்படி நம்ம உயர்நிலையெல்லாம் போகும்போது இதை பற்றி நம்ம கிளியராக பேசலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் கல்யாணமே ஆகலைன்னா உனக்கு இந்த நட்சத்திரத்தில் மனைவி வரப்போறா, நீ வேற எந்த நட்சத்திரத்தையும் பார்க்காதன்றதை முதற்கொண்டு நம்ம அடித்து பேசலாம். ஸோ ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் எழுதிக்கோங்க. உங்களுக்கு எப்படி புரியுமோ நீங்கள் அந்த மாதிரி எழுதிக்கோங்க. தட் இஸ் த பெஸ்ட் வே. அதுதான் நல்ல விஷயம். மேக்ஸிமம் இந்த வாட்ஸ்அப்பு, டெலிகிராமில் லிங்க் பண்ணிக்கிறது, இந்த சிங்க்ரைஸ் பண்ணிக்கிறது, இதெல்லாமே வந்துட்டு கரண்ட்டாக அட் ப்ரெசண்ட்டாக அந்த டேட்டாவை நம்மளால் சேவ் பண்ண முடியும். பட் எழுதுறது மட்டும்தான் நம்மளோட மைண்ட் ஸ்டோரேஜுக்கு நடக்கும். ஸோ எழுதிக்கோங்க. நன்றி, வணக்கம்.